Give a hand to the Lord. Oh, go. Hold on. Fill with you. Fill right now. Fill. In the name of Jesus, Lord. Come on, Jesus, fill with the power. Fill with the power. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே,
இந்த கடைசி நாட்களிலே உலகமே தலைகீழாய் போய்க் கொண்டிருக்கிறது. இயற்கையினாலே அழிவு, மனிதர்களை அழிக்கிறார்கள். தேவ கோபாக்கினை பூமியிலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பாவமும் பெருகிக் கொண்டிருக்கிறது. அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இதனாலே அநேக ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொடிய வியாதிகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் சஞ்சலப்படுகிறார்கள். குடும்ப பிரச்சனையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி போகிறதே என்று அழுது புலம்புகிற தாய் தகப்பன்மார்கள் எத்தனை பேர். கட்டிய கணவன் மனைவியை விட்டு போய் மனைவியை உதாசீனப்படுத்தி விடுகிறார். மனைவி புருஷனை விட்டு உதாசீனமான வாழ்க்கை வாழ்கிறாள். சபைகளிலே, ஊழியத்திலே எல்லாம் மிகுந்த வேதனையும் துன்பமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், we Christians are more than conquerors. conquerors என்றால் வெற்றி சூடுகிறவர்கள், வெற்றி வாகை சூடுகிறவர்கள். more than conquerors என்றால் நாங்கள் அதிக வெற்றி வாகை சூடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு மறு உத்தரவில்லை. ஒரு காரியத்துக்காக எத்தனையோ வருஷமா ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கவில்லை. என்னுடைய நிலைமை இருந்த வண்ணமாத்தான் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் வரக்கு முதல் நல்ல மாதிரி இருந்தேன், எப்பொழுது இன்னும் வேதனையாயிருக்கிறதே, என்ன செய்யலாம் என்று. ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் பாடுகளோடு துன்பத்தோடு நாங்கள் பாட அனுபவிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை. அதன் மூலமாயும் நாங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், பிரியப்படுத்துகிறோம், அவரை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆகிய துன்பம் என்பது இதோ நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறது. உன்னுடைய நினைவுகள் என்ன? ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் என்னவோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பிரியமான ஜனங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? என்ன நினைக்கிறாய்? காலையில் இருந்து இரவு மட்டும் ஏராளமான நினைவுகள் எங்களுடைய மனதை கடந்து போகிறது. விமானத்திலிருந்து குண்டுகளை வீசுவது போல காலையிலிருந்து மாலை மட்டும் எத்தனையோ நினைவுகள் மாறி 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 வருகிறது. ஒரு நினைவுக்கு இன்னொரு நினைவு வருகிறது, இன்னொரு நினைவுக்குள்ளே மற்றொரு நினைவு வருகிறது. நல்ல நினைவுகளும் வருகிறது, கூடாத நினைவுகளும் வருகிறது, வெற்றி நினைவுகளும் வருகிறது, தோல்வி நினைவுகளும் வருகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அப்படியானால் நினைவுகள் எவ்வளவு முக்கியம், யோசனைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நமது ஆண்டவர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, 6ஆம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று அந்த ஆண்டவர் கண்டு அவருடைய இருதயம் விசனப்பட்டது என்று சொல்லுகிறார். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நல்லதா இருந்தால் தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். உன் நினைவுகள் வெற்றியான நினைவுகளும் பரிசுத்தமான நினைவுகளுமா இருந்தால் தான் கர்த்தர் உன்னில் பிரியமாயிருப்பார். உன் ஜெபங்களும் கேட்கப்படும், உன்னுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். ஆனால் இருதயத்தின் நினைவுகள் என்று சொல்லிவிட்டு அப்படி சொல்லாமல் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். ஆகையால் ஒரு நினைவு எங்களுடைய மனதிலே வரும் பொழுது அதை தொடர்ந்து ஒரு பிக்சர்,
ஒரு படம் எங்களுடைய மனக்கண் முன்னால் வருகிறது, மனத்திரையிலே வருகிறது. அதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஒரு நினைவு வந்தால் கண்ண மூடுங்கள், ஒரு படம் அங்கே வருகிறது. உதாரணமாக, ஒரு கெட்ட நினைவுகள் உன் இதயத்திலே நெடுகளும் வந்து கொண்டிருந்தால் கண்ண மூடினால் கெட்ட விதமான தோற்றங்கள், காட்சிகள் எல்லாம் வரும். இதுதான் இரவிலே சொற்பனங்களாயும் வருகலாம், அல்லது இரகசியமாய் உன்னுடைய ஆக்கைக்குரிய ஆன்மீக ஜீவியத்தை தாக்கலாம். ஆகையால் உன் இருதயத்தின் நினைவுகளை நீ சரிப்படுத்த வேண்டியது அவசியம், அதை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், உங்கள் மனம் மறுரூபம் அடைகிறதுனாலே தேவனுடைய பிரியமும் நன்மையும் என்ற தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய மனதை மறுரூபம் ஆக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் எங்களுடைய மனதை மறுரூபமாக்குறது யார்? சிலர் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே என் மனதை மாற்றிவிடும். ஆண்டவர் உன் மனதை மாற்ற மாட்டார். யாரையுமே பலவந்தமாய் ஒரு காரியம் செய்விக்கிறவன் நம்முடைய தேவன் அல்ல. நீங்கள் தான் உங்களுடைய மனதை மாற்ற வேண்டும். ஆனால் உங்களுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் நினைவுகள், கெட்ட நினைவுகள் எல்லாம் போய் நான் நல்ல நினைவுகளினால் என் மனதை, என் இருதயத்தை நிரப்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் அந்த ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாய் உதவி செய்வார். ஆகையால் உன் நினைவுகளை மாற்ற இப்பொழுதே நீ பயிற்சி செய்ய வேண்டும். நீ பயிற்சியின் மூலமாய் இந்த காரியத்தை கண்டுகொள்ள முடியும். ஆகையால் துர்நினைவுகள் வரும் பொழுது நீ உடனடியாக சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இந்த துர்நினைவுகள் என்னை விட்டு அகன்று போவதாக, இந்த கெட்ட நினைவுகளை நான் குடிந்து எறிந்து விடுகிறேன். இவ்விதமாய் நாள்தோறும் நீ பயிற்சி அடைத்து கெட்ட நினைவுகளுக்கு பதிலாய் நல்ல நினைவுகளை உன் மனதிலே கொண்டு வந்து நீ புகுத்துவாயா இருந்தால், அதை பயிற்றுவிப்பாயா இருந்தால், மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு நீ அதிலே முயற்சி செய்வாயா இருந்தால், கர்த்தர் உன்னுடைய நினைவுகளை மாற்றி அமைப்பார். உன் நினைவுகள் எப்பொழுது மாற்றி அமைக்கப்படுகிறதோ அப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உனக்கு ஜெயம் உண்டாகும். ஆகையால் இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்தை கேட்போம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதே அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆகையால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஒழுக்கம் உள்ளவர்களை சிந்திக்க வேண்டும், நீதி உள்ள உண்மை உள்ளவர்களை சிந்திக்க வேண்டும், கற்புள்ள பரிசுத்தமான கெட்ட நினைவுகளை விட்டு கற்புள்ள நினைவுகள் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்கள் பகைக்க கூடாது, யாரையும் எதிர்க்கக்கூடாது, பழிவாங்கும் நினைவுகள் இருக்கக்கூடாது, அன்புள்ள நினைவுகள் இருக்க வேண்டும், நல்ல கீர்த்தியும் பிரயோஜனம் உள்ள நினைவுகளாய் இருக்க வேண்டும். உன் நினைவுகளை நீ மாற்றுவாயா இருந்தால், மாற்ற கர்த்தரிடம் உதவி கேட்பாயா இருந்தால் அவர் உதவி செய்வார். உன் நினைவுகள் மாற்றி அமைக்கும் பொழுது நீயே கவனிப்பாய், உன் வாழ்க்கை மாறிக்கொண்டு போகிறதை பார்ப்பாய். ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் இருதயத்தின் நினைவுகள் எதுவோ அப்படியே நீ இருக்கிறாய். ஆகையால் ஆசீர்வாதமாய் வேணுமா, நோய்கள் குணமடைய வேணுமா, இதோ மற்றவர்களுக்கு முன்னால் நீ வெட்கப்படாமல் வாழ வேணும் என்று விரும்புறையா, நினை, நல்லதை நினை. அது கஷ்டமா? ஆவியானவரிடம் கேள் உதவி செய்ய. வேதத்தை வாசித்து வேத வசனங்களினால் நீ உன் இருதயத்தை நிரப்பும் பொழுது உன் நினைவுகளும் மாற்றமடையும் என்பதை மறந்துவிடாதே. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய நினைவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய கிருபையும் கொடுத்துள்ளோம். இப்பொழுதும் இவர்களுக்கு உண்டான வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே சுகமாக்கிறேன். அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே உடல்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா விதமான நோய்களும் இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரை எப்பொழுது தொற்றல்வீராக. இந்த செய்தியை பார்த்து ஒவ்வொருத்தர் மேலும் சமாதானமும் ஆறுதலும் வெற்றியும் உண்டாவதாக. நல்ல நினைவுகள் உருவாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.